ஆணவக் கொலை தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த மேடையிலும் எதிரும் அமர்ந்திருக்கிற அன்பான தோழர்களே, பல செய்தியான தனிச்சட்டம் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. அப்போது அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மாநிலத்திட்ட கருத்து கேட்கிறேன் என்று சொல்லி 10 ஆண்டுகளுக்கு மேல கடத்தி கொண்டிருக்கிறார்கள். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற கல்விக்காக அதுல திருத்தம் கொண்டு வந்து நீட்டு கொண்டு வந்து யார்கிட்டயும் கேட்கல. தேசிய கல்விக் கொள்கைக்கு எந்த மாநிலத்திலயும் கருத்து கேட்கல. அதுவும் கன்கரண்ட் லிஸ்ட் தான். ஆனால் இதற்கு மட்டும் கருத்து கேட்டுக்கொண்டே அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்றியத்துல. இப்போது இங்காவது செய்யலாம் என்கிற போது அதற்கான தடைகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஓட்டு போயிரும்லாம் எனக்கு ஒன்றும் அப்படி நினைக்கல நானு. மந்திரிங்களை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பிற்போக்கான சிந்தனை கொண்ட, மிக ஜாதிய உணர்வு கொண்ட அமைச்சர்கள் தான் இப்போது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர். அதுதான் நான் வெளிப்படையா பேசினேன் அதுதான். அது வாக்குகள் அதெல்லாம் ஒண்ணும் எனக்கு பெரிய வேறுபாடா தெரியல. அவங்கள சரிகட்ட முடியலன்னு தான் நான் கருதுறேன். சரி, எப்படி இருந்தாலும் இந்த கொலைகளை பற்றி இதுல ஒண்ணும் சிறப்பு சட்டத்தில் சில பேரிடம் சில கருத்தெல்லாம் வரும். இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஓனஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறத அக்யூஸ்ட் கிட்ட வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் என்பதுதான் எப்போது சிறப்பு சட்டம் வந்த போதும் வருகிற எதிர்ப்பு. ஜாதி பஞ்சாயத்துல கலந்துகிட்டனாவே நீ குற்றவாளி தான். நான் கலந்துக்கலன்னு ஒண்ணு நீ சொல்லு, அல்லது கலந்துகிட்டேன் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லு. கலந்து கொண்டு பேசினேன், ஆனால் இதற்கு எதிராக பேசினேன் என்பதையெல்லாம் சொல்லித்தான் நீ தப்பிக்க முடியுமே தவிர குற்றத்திலிருந்து. ஆனால் நீ குற்றவாளி தான் கலந்து கொண்டாலே என்ற பிரிவு தான். அப்போது 242 சட்ட ஆணை அறிக்கை பற்றியெல்லாம் சொன்னார்கள்ல, அதுல அவர்களே அதைத்தான் செய்து கொடுத்திருக்கிறார்கள். சட்ட ஆணையமும் தேசிய மகளிர் ஆணையமும் சேர்ந்து அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதுல இந்த பிரிவு இருக்கு. 6வது பிரிவுன்னு அதான் வச்சிருந்தாங்க. இப்போ அதே சிக்கல் தான். சில பேர் அதை சொல்லுகிறார்கள். மனித உரிமை என்பது இதுவும் மனித உரிமை சம்பந்தப்பட்டதுதான். இந்த மனித உரிமையை காப்பாற்றுவதற்கு சில மனித உரிமைகளை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். சும்மா சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு வழக்கு போடுறதுக்கெல்லாம் எதுக்கான காரணம் இருக்கும். அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். அரசாங்கத்திற்கு இதை நாம் செய்ய வேண்டும் என்று செய்ய முடியும். ஜெயலலிதா கள்ளச்சாராயத்தை நிறுத்த முடியலங்கிறாங்க. அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க. இந்த கள்ளச்சாராயம் விற்றா அந்த விஓவையும் எஸ்ஐயும் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள்னு. 2 பேர் தான் 2, 3 பேர் தான் பண்ணாங்க. கள்ளச்சாராய விற்பனை நின்று போச்சு. அதுக்கு வேணும் காரணம் ஒன்றும் இல்லை. அது திமுகவிலிருந்து நம்மால்கிட்ட கள்ளச்சாராய விற்பனை கொடுக்கணும் நோக்கமாக இருந்தால் கூட செய்ய முடிந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். அரசு நினைத்தால் நிறுத்த முடியும், நினைத்தால் செய்ய முடியும். அதுதான். இப்போ அந்த வேளையில் தான் நாம் இதை பேசிக் கொண்டு இருக்கிறோம். இதில் பல கருத்துக்கள் எனக்கு நான் பல காலமாக அதை சொல்லிக் கொண்டு இருப்பேன். இதில் குறிப்பாக ஹரியானா முதலமைச்சராக இருந்தவர் ஜாதி பஞ்சாயத்து வேணும்னு கொடுத்துருக்காரு. இந்த அரசிடம் எல்லா மாநில அரசினரும் கருத்து கேட்டபோது அவர் வேணும், அது பல சமூக சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது என்றெல்லாம் கூட கருத்து கொடுத்திருக்கிற முதலமைச்சர்லாம் இருக்கிறார்கள். நாம் இந்த வேளையில் நாம் பலவற்றையும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. திருமணத்தில் இப்போ இது நான் அப்படி நடக்கிற திருமணங்களுக்காக எங்களிடம் வருகிற போது சொல்லுவேன். உறுதிமொழி என்று சொல்வது வழக்கம். சொல்லி தான் மாலையை மாற்றிக்கன்னு கூட இன்னொரு உறுதிமொழி நான் சொல்லுவேன். நான் எதிர்காலத்தில் எங்களில் எந்த ஒருவருடைய ஜாதியைச் சேர்ந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ என் மகளையோ மகனையோ திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க சும்மா ஆக்சிடென்டலா விருப்பம் வந்துட்டீங்க. இது ஜாதி ஒழிப்புல போய் முடிய போறதில்லை. திருப்பியும் ரெகுலரைஸ் பண்ணிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அடுத்த தருணம் பிள்ளையாவது நம்ம ஜாதியில் கொடுத்து நம்ம ஜாதி ஆகிக்கலாம் என்ற எண்ணத்தோடு போய் விடுகிறார்கள் பல பேரை. அப்போ அதையும் சொல்லுப்பா, நான் உங்களுக்காக துறைச்சி சண்டை போட்டு காவல்துறையிட்ட தகராறு, ஜாதிக்காரர்கிட்ட தகராறு, இப்படி பல நிகழ்ச்சிகளில் இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இல்லை. தோழர் பாப்பாமோகன் சொன்னார், இளவரசன் வழக்கெல்லாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பது வேறு. ஆனால் அந்த வன்னியர்களுடைய பிணத்தை கொங்கு வேளாளர் புதைக்கூடாதுங்கிறான் சுடுகாட்டில், பவானியில். தோழர்களுடனே எங்கள் தோழர்கிட்ட பேசுகிறாங்க. தோழர் இந்த மாதிரி நடக்குது தோழர். அது எங்கள் ஊருக்காரர் தான் பாமக தலைவர். அவர் சொன்னார், தோழர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நாங்கள் போனால் அது ஜாதி இதாகிடும். நாங்கள் முதல்ல எடுத்து நடத்திட்டு இருக்கோம். நமக்கு அப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக அப்படிலாம் இல்லை. யார் ஒருத்தன் ஆதிக்கம் பண்ணுறான், ஒருத்தர் உரிமை மறுக்கிறான்னா போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த திருமணங்களை பொறுத்தவரை
பல சிக்கல்கள். அப்போ இடஒதுக்கீடு பட்டியலினத்திற்கும், பட்டியல் பழங்குடிகளுக்கும் கொடுக்க வேண்டும், பட்டியல் ஜாதிக்கும் கொடுக்கணும் வந்தபோது, இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்னு திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. ஜனவரில வந்துருச்சு. 8ஆம் மாசம் தான் திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்து, இவங்களுக்கு மட்டும் தான். கிறிஸ்தவர்களுக்கும், இஸ்லாமியருக்கும் இல்ல. அது மத மாற்றத்தை தடுப்பதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்ததா தான் நான் கருதிக் கொள்ளுகிறேன். இப்பவும் அப்படியே தான். இருவரும் ஒரே மதமாக இருந்தால் உடனே பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம். வெவ்வேறு மதங்களாக இருந்தால் 1 மாதம் முன்னால அவங்களுக்கு அறிவிப்பு குடுத்துட்டு தான் திருமணம் பண்ணிக்கணும். ஏன்னா, "ஏய் உன் புள்ள கல்யாணம் பண்ணிக்க போகுது வந்துருப்பா" என்று சொல்வதற்காகத்தான். அது வேற எதுக்காக அது இருக்க முடியும்? மதம் மாறி திருமணம் செய்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்கான முயற்சி தானே. அதை ஏன் மாற்ற முடியாதா? 1 மாசம் நோட்டீஸ் ஏன் குடுக்கணும்? ஒரே மதத்தில செஞ்சவன் தப்பு பண்ணா ரத்து பண்ணிட்டு போ. அதேபோல வெவ்வேறு மதங்கள் இருக்கும் திருமணம் செய்தால் ரத்து கொண்டு போ. அது வந்ததுன்னா நல்ல ஆயிடும்னு அறிவிக்கிறது என்ன கஷ்டம் இருக்கு அதுல? சிக்கல் என்ன வருக போகுது? ஆனா வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அத கவனித்துக் கொண்டதே இல்ல அரசாங்கம். பதிவுகளை எளிதாக்குவதும் இல்லை. பதிவுகள் இன்னும் சிக்கலாக்கிக் கொண்டே போறாங்க. ஏஜ் ப்ரூஃப் போதும். மற்றதுக்கெல்லாம் செல்ஃப் டிக்ளரேஷன் போதும். தப்பா இருந்தா ரத்து பண்ணிட்டு போ அப்புறம். இதுக்காக சொல்லிட்டு அவன் முதல்லயே அந்த புள்ள மாரி இருக்குடா நம்ம பொண்ணு, நம்ம பையன் அப்படி இருக்கான்னு சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கிறான். பெற்றோர்கள் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நீ எங்க எப்படி பண்ணிடுவ பார்க்கலாம். ஒரிஜினலா என்கிட்ட தான் இருக்கு. இப்படி ஒரு வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சூழல்ல, ஏன் அதை எளிதாகக்கூடாது? எங்க வேணாலும் திருமணம் பண்ணலாம்னு ஏன் செய்யக்கூடாது? இது மிக எளிதாக செய்யக்கூடிய செய்திகளை கூட அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. இதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கு நமக்கு. அது பல பேர் பெண்களை உடனே பெரிய ஜாதியெல்லாம் பேசுவாங்க. நான் பல ஜாதி மறுப்பு திருமணங்கள்லாம் என்கிட்ட பேச வருவாங்க. எல்லாம் பேசுவான். அப்படியே கடைசியா கேட்பான். இந்த நகைகள குடுத்துற சொல்லுங்க. அந்த சொத்த திருப்பி என் பேர்ல எழுதிற சொல்லுங்க. இதுதான் கடைசி கேள்வி. அவனும் ஜாதியெல்லாம் அப்புறம். கடைசியா அத கேட்பான். நான் பொண்ணுகிட்ட சொல்லி வைப்பேன். "நீ ஒத்துக்காத நீ. இது தேவையில்லைன்னு ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ எதுக்கு பண்ற நீ?" கடைசியா எல்லா ஜாதி வீம்பெல்லாம் விட்டுட்டு அங்க கடைசியா வந்து சேருவான். இதுதான் வழக்கமா நடக்கிறது. அது சில நேரங்களில் அப்படி செய்றான். அவன் பார்க்குறான் ஒண்ணும் செய்யலன்னா ரைட்டு. அல்லது யார் இதை தடுப்பார்களோ அவர சரி பண்ணிட்டோம்னாக்க பரவால்ல நம்ம கொலை பண்ணிட்டு போலாம் என்பதைப் போல சில இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம இந்த ஆணவ கொலைகள் என்பதை நம்ம தான் ஆணவ கொலை மொத்தம் ஹானர் கில்லிங் தான். ஹானர் கில்லிங் தான் உண்மையிலே மற்ற மாநிலங்களில். தங்கள் குடும்பத்தின் பெண் தங்கள் குடும்ப கௌரவத்தை கெடுத்து விட்டாள் என்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்கிறார்கள். மற்ற இடத்தெல்லாம். நம்ம ஊர்ல மட்டும் தான் ஜாதி சங்கம் தான் கொலை பண்ணுது. குடும்ப உறுப்பினர்கள் செஞ்சா கூட ஹானர். இது அப்படி கூட அவன் சொல்லிக்கலாம். ஆனா இங்கு ஜாதிய சங்கம் சும்மா இருந்த இளவரசன் கொலைய பற்றி பேசுறப்போ ஒண்ணு சொல்லணும். அதுக்கு முந்தைய தோழர் இமயம் ஒரு கதை எழுதியிருந்தார். பெத்தவன் ஒண்ணு. ஒரு 6 மாதத்துக்கு முந்தி அத எழுதியிருந்தார். இதே மாதிரி தான் திருமணம் பண்ண பின்னால அந்த பெண்ணுடைய தகப்பனாரை சொந்தக்காரலாம் சேர்ந்து கேவலப்படுத்துவான். அந்த ஆள் சூசைட் பண்ணிக்குவான். அத வச்சுக்கிட்டு தான் திருப்பி பெரிய பிரச்சனை நடக்கும். தோழர் எப்படி தோழர் இதெல்லாம் முதலே தெரிஞ்சு எழுதினீங்களா? என்பதைப் போல அதற்கு முன்னால் அவர் எழுதினார். அப்படி நடக்கும் சமூகத்தில் என்பதை தானே கற்பனையில் எழுதுகிறார்கள். அது மாரி தான் இந்த மாரி செயல்களில் இருக்கிறவன்லாம் சேர்ந்து தூண்டி விடுறான். ஜாதி என்றா நீ மனுஷனா நீ? ஏதாச்சும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மானம் இருக்கா? என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது, சட்டங்கள் வரட்டும், நம்ம எல்லாரும் இருப்போம், எல்லாரும் குரல் கொடுப்போம், சேர்ந்து கொடுப்போம். ஆனால் மக்களிடம் போய் இதை பேசாமல் எப்படி நாம் செய்ய முடியும்? 2 செய்திகளை நான் எப்போதும் வலியுறுத்துவது. 1 அந்த ஜாதியைச் சார்ந்த எந்த ஜாதிய கொலை எங்க நடக்குதோ, யார் வன்முறையில் ஈடுபடுவோ அந்த ஜாதியைச் சேர்ந்த இளைஞர்கள், "நீ ஒண்ணும் என் தலைவன் அல்ல. நான் வேணா பொறந்துட்டோம் உன் ஜாதியில. எனக்கு நீ தலைவன் அல்ல. உன் செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை" என்று வெளிப்படையாக அறிவிப்பதற்கு அல்லது செய்தித்தாள்லயோ, முகநூல்லயோ எதிலயாவது ஒரு பதிவிடுவதற்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும். அந்த செயலை கண்டிக்கிற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் முன்னால வரணும். அத பற்றி பேசணும். அந்தந்த எந்த ஆணவத்துக்கு ஈடுபடுகிற ஜாதியைச் சார்ந்த இளைஞர்கள். அது நிச்சயமா நம்ம ஊக்கப்படுத்தணும். போய் கேட்கணும். இந்த காவிரி சிக்கல் வந்தபோது நாங்கள் அப்படி ஒரு முயற்சி பண்ணோம். அங்க இருக்க கர்நாடகத்தில இருக்கிற பெரும் ஒரு ஜாதி, ஒகுலியா கவுடாவ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சங்கங்கள்லாம் பார்த்து எல்லாரும் முதலமைச்சருக்கு எழுதுங்க. நாங்கலாம் இங்க பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கன்னடர்கள் தான். சொத்துக்களோடு, சுகத்தோடு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் அங்க செய்யறது ஒருவேளை எங்களுக்கு சிக்கலாகி விடலாம் என்று கையெழுத்து வாங்கி அனுப்புனோம். எல்லா ஜாதி சங்க தலைவர்களையும் பார்த்தோம். அங்கேருந்து கம்பத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் எல்லார்ட்டயும் வாங்கினோம்.
இப்படிப்பட்ட முறையில் தான் இதில இருக்கிற ஆதிக்க ஜாதியை சார்ந்த இளைஞர்கள். அதை நாம் பேசுவதற்கு முன்வர வேண்டும். இன்னொன்னு, அது குறித்து மக்களிடம் பேச வேண்டும். நீங்க இப்படிப்பட்ட சிந்தனைகளை புறக்கணிப்பதற்காக சிலராவது முன் வருவார்கள். நாங்க அதனால தான் தோழர்கள் இப்ப அத சொல்லணும்னு நெனச்சேன். நாங்க வந்து அக்டோபர் 12 இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு முந்தி பேசி எங்க அமைப்பினுடைய தொடக்க நாள் அப்படிங்கிறனால அத வச்சுட்டு ஒரு ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுவோம். இப்போ வந்து மனிதம் நமது அடையாளம், ஜாதி நமக்கு அவமானம் என்ற தலைப்பில் நாங்க தொடர்ந்து தெருமுனை கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அது குறித்து துண்டறிக்கைகளை மக்களிடம் வழங்குவது, ஜாதியத்தினுடைய நிலையை பற்றி பேசுவது, அது வந்து செப்டம்பர் 17 வரைக்கும் தொடர்ந்து நடத்துவது என்று இப்போ சில மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல. சென்னையில் வந்து தொடர்ச்சியா பண்றாங்க. திருப்பூர் நடந்து கொண்டிருக்கிறது. சேலத்தில் பல மாவட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். அதை மக்களிடம் பேச வேண்டியது இருக்கு. நம்ம அத பற்றி பேசுவதை விட்டுவிட்டோம். அன்றாடம் ஒரு சிக்கல். இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்தது இத பத்தி பேசுறதுக்கே நமக்கு சரியா போயிடுது. அவனுங்கள பத்தி பேசுறதுக்கே நம்ம நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இதையும் நாம் பேச வேண்டும். ஒரு சமூகத்தில் பெரும் தீங்காக இருக்கிற இந்த ஜாதி. மக்களையே குழப்பியடித்து குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற அந்த ஜாதி ஆணவம். இது குறித்து நாம் பேச வேண்டிய தேவையை நாம் பேச வேண்டும் என்பதுதான். மற்றபடி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. தோழர் இருக்காங்க. அடுத்து அந்த கருத்தை மட்டும் நான் கேட்க விரும்புகிறோம். இவ்வளவு மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிற செய்திகள். நாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற இளைஞரிடம் மாநிலம் விட்டு மாநிலம் போறான், பெரிய பெரிய பதவிக்கு போறான், வெளிநாட்டுக்கு போறான். அங்கிருந்தும் கோத்திரம்லாம் கேட்டு தான் விண்ணப்பிக்கிறவன் இருக்கான். ஆனாலும் கொஞ்சம் விசாலமான அறிவு பெற்றவர்கள், விசாலமான சந்திப்புகளை, எக்ஸ்போஷர் கிடைச்சவங்கலாம் கொஞ்சம் கருத்து மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இளைஞர்கள். அவரிடம் பேசியாவது இதற்கு எதிர்ப்பான கருத்தை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களிடமும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாம் செய்வோம் என்று கூறி, இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் முழுமையாக இருந்து, அமைப்பு ரீதியாக என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.